ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் அயலகத்தார்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்படுவதற்கு, எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 42, 43 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நீங்கள் மீதியான துணிக்கை எடுக்க கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்வாதாரங்களை கர்த்தர் செழிப்பாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000, ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் கணக்கிட்டால் 20,000க்கும் அதிகமான பேர் இருப்பார்கள் என்று நம் சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். 20,000 பேர்களுக்கு அதிகமான ஜனங்களை வெறும் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு என் கர்த்தர் போஷித்தது மட்டுமல்லாமல் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னொரு இடத்தில் இதே சுவிசேஷத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் 7 கூடை நிறைய எடுப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். வாரத்தில் 7 நாளும் வருஷத்தில் 12 மாதமும் நீங்கள் மீதியான துணிக்கை எடுக்கத்தக்க விதத்தில் உங்கள் கைகளை ஆசீர்வதிக்கிற, உங்களை திருப்தியாய் போஷிக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இன்றைய நாளிலும் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பதாக, உங்களை அப்படியே நடத்துவதாக. உங்கள் சிரசு மீது தேவனுடைய அந்த அற்புத ஆசீர்வாதத்தின் அனுக்கிரகம் அப்படியே தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு பேருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு நாம் எங்கு போவது என்று சீஷர்கள் கேட்கும் பொழுது, நீங்களே அதை கொடுங்கள், போய் பாருங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் போன பொழுது ஒரு சிறு பையனிடம் இது இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஒரு சிறு பையன் இருக்கிறான், இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீனும் உண்டு என்று சொன்ன பொழுது அதை அவன் கொடுப்பதற்கு முன் வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிடத்தில் இருக்கிறதை வைத்தே அநேகமாயிரமாய் அதை பெருகச் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவர். 5 அப்பம் 2 மீன் தான் அன்றைக்கு அந்த பையன்கிட்ட இருந்துச்சு. உங்ககிட்ட இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சொற்பமாய் ஒருவேளை வைத்து கொண்டு பெரிய ஒரு அற்புதத்துக்காக தேவனை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் பெரிய அற்புதம் எங்கிருந்தோ வரப்போவது இல்லை. உங்களிடத்தில் இருக்கிற அந்த சின்னதை கொண்டே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்ட அவர் வல்லமையுள்ளவர். அவர் போதுமானவர். உங்களிடத்தில் இருப்பது என்ன? ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் இருப்பதை கொண்டே உங்கள் சூழ்நிலையை, உங்கள் பாதையை, உங்கள் ஸ்தோத்திரம் சூழ்நிலைக்கு தேவையான சோர்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்வார். மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாதம், இந்த வாரம், இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மீதியான துணிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய விசேஷித்த கரமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருடைய சிரசு மீதும் அப்படியே தங்கி இருப்பதாக. நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.